அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வயிற்று புண்ணுக்கு அதேமாதிரி வாய் புண்ணுக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு தான் இது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டக்கானே கசக்கும்னா நம்ம சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கசப்பே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா புரியணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இந்த குழம்பு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செஞ்ச நாளோட அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 6 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். இந்த பூண்டும் நல்லா வதங்கணுங்க, வதக்கிடலாம். வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை சுண்டக்காய் சேர்க்க போகிறோம். சுண்டக்காவை அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க. தட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் பாதி எடுத்துட்டு அலசினதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். விதையோடு சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தட்டி உள்ளே இருக்க விதையை எடுத்து பொதுவாக அலசினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கணும். இந்த சுண்டக்காவும் நல்லா வதங்கணுங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் சுண்டக்காய் சாப்பிடவே மாட்டாங்க, கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பே தெரியாதுங்க. சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது வதங்கிருச்சுல, நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன், கட் பண்ணி. மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளி அப்படின்றதெல்லாம் நான் 1 எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் தான் பொடிகள் சேர்க்கணும். தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடிகள் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ புளி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க. சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது நல்லா சலசலன்னு கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்புலேயே இருக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஃபுல் பண்ணியிருக்கேங்க. நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நம்ம ஜாஸ்தி சேர்க்கல இல்லையா, 3 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இதை பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இன்னும் எண்ணெய் தெளிஞ்சு வரலை, கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க, கசப்பே தெரியாது. நீங்கள் கசப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.